Hello guys, welcome back to channel. கிளம்புது பத்தி பார்க்க போறோம்னா பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லார்ஜ் கேப் ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் பிட்காயின் டாமினன்ஸுமே டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதனால் கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டில் நம்ம ஒரு மினி ஆல்காயின்ஸ்க்கான ஒரு ரேலியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? தென் பிட்காயினோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் டேஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பம்ப் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆல் காயின்ஸ் அண்ட் லார்ஜ் கேப் காயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நல்லா பிடிசி கூட சேர்ந்து இந்த பிட்காயின் டாமினன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இந்த 20 EMA சப்போர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணிடுச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60%லேருந்து ஒரு 59.32% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து ஆகலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருந்து டாமினன்ஸ் மட்டும் டம்ப் ஆச்சுன்னா இன்னும் இந்த ஆல் காயின்ஸ் எல்லாமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 40% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டான் செம்ம ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஓண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்கேன். தென் சொலனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கிட்டத்தட்ட $98 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். தென் சிஆர்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய ஓல்டு ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி இப்போ ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு லார்ஜ் கேப் ஆல் காயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆனோடனே வந்து சொல்லலாம். ஸோ அப்போ தான் மணியோட ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியிலேருந்து இந்த லார்ஜ் கேப் காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் பம்ப் ஆகி பல வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுன்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வரையுமே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெறும் பிட்காயினை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரையும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெருசாக வரல. இதுவே நீங்கள் இதுக்கு முன்னாடியான புல் ரன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். பட் இந்த வாட்டி சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ன்றதுனால சுத்தமாக ஆல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம டோட்டல் 3யோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா டோட்டல் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை இப்போ சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த நியூஸும் இல்லாமல் மார்க்கெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக டோட்டல் 3 இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ டோட்டல் 3 பம்ப் ஆனாலே ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் காப் காயின்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ண ஆரம்பிக்கும். தென் அடுத்து நம்ம டோட்டலோட சார்ட் பார்த்தோம்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டிசைனிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்ப் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. தென் அடுத்து நம்ம டோட்டல் 2ஓட சார்ட் பார்த்தோம்னா டோட்டல் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஒரு ஃபாலிங் எட்ஜ் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டோட்டல் 2ஓட சார்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பவுன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இந்த வார் ரிலேட்டடாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லாமல் பிடிசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்மால் ரேலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் டாமினன்ஸ் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் ரீசெண்ட் டேஸாக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆயிடுச்சுன்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கரெக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் 2 டோட்டல் 3 ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பவுன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரேலியாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா பல மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ரீசெண்டாக வார் வந்து ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல் காயின்ஸாக இருக்கட்டும் இந்த பிட்காயினாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். அண்ட் இப்போ பிட்காயின்மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ பிட்காயினோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரெண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் பிட்காயினோட ப்ரைஸ் இப்போ ஒரு 81,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டம்ப் ஆச்சு. ஸோ அதுக்கான மேஜர் ரீசனே யூஎஸோட சிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ஹையராக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.8%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைன்றதுனால எல்லா குளோபல் மார்க்கெட்ஸுமே இது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பேரிஷாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த டேட்டா. ஸோ அதனால தான் நேற்று பிடிசியுமே வந்து டம்ப் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பம்ப் ஆகணும்னா கண்டிப்பாக டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த 200 EMA ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது உடச்சி மேலே போய் கேண்டில் க்ளோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் இந்த 200 EMA வரையும் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அதேமாதிரி பிடிசி இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணிச்சுன்னா திரும்பவுமே கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ எப்படியாவது பிடிசி இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி இந்த 200 EMA மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு சேஃப் ஏரியாக்குள்ளே போயிட்டு ஷார்ட் டேர்மில் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ஒரு 85 to ஒரு $87,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இவ்வளோ நாள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. பிடிசியுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இந்த பிரேக் டவுன் மட்டும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு டம்ப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வார் ரிலேட்டடாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் நியூஸும் வரக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபட் நியூஸ் வந்ததுன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம் நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.